தக்வாதாரிகளாக எப்படி நாம் வாழலாம் என்பதற்கு ஒரு ஹதீஸை உங்களுக்கு மத்தியில் முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். பொதுவாக பெண்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும், தக்வா உள்ளவர்கள் எப்படி நடப்பார்கள், இறையச்சத்தை எப்படியெல்லாம் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை எங்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி நாம் போடுறோமான்னு சிந்திப்பதற்காக இந்த செய்தியை உங்களுக்கு மத்தியில் முன்வைக்கிறேன். முர்சிவி என்ற ஒரு ஊர் இருக்குது. மதீனாவில் இருந்து 9 நாட்கள் பிரயாணம் செய்தால் அந்த ஊர் வரும். இப்போ உதாரணத்துக்கு புத்தளத்தில் இருந்து அன்றாதபுரத்துக்கு போறதுக்கு 1.5 மணித்தியாலன்னு சொல்லுவோம். நம்ம காலத்தில் மணித்தியால கணக்கில் என்றா அல்லது கிலோமீட்டர் கணக்கில் சொல்லுவோம். 76 கிலோமீட்டர் இருக்குது அன்றாபுரத்துக்கு, 85 கிலோமீட்டர் இருக்குது குருநாகலுக்கு. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில், அதாவது பிரயாண நாட்கள்ல சொல்லுவாங்க. 9 நாள் பிரயாணம் செய்யணும், 15 நாள் பிரயாணம் செய்யணும். இந்த முர்சிவ் என்ற ஒரு ஊர்ல பனு முஸ்தலக் என்ற ஒரு கோத்திரம், இந்த கோத்திரம் என்ன பண்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு வர பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மெசேஜ் வந்துட்டு, அங்கால உள்ள ஒரு ஊரு மதீனாவை வந்து உங்களோட சண்டை பிடிக்க ரெடி ஆகுறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வர முன்னாடி நாங்க போயிருவோம், அவங்க வர முன்னாடி நாங்க போய் ஒரு கை பார்த்துருவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை திரட்டுறாங்க. படையை திரட்டினா வளமையா ரசூலுல்லாஹ்வோட ஒரு பழக்கம் இருக்குது. ஏக காலத்துல 9 மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ். இப்போ 9 பேரையும் கூட்டிட்டு போயிடாது, ஒரு ஆளை தான் கூட்டி போகணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு குலுக்கி போடுவாங்க. சீட்டு குலுக்கி போட்டா யாரு பேர் வருகுதோ அந்த மனைவிக்கு ரசூலுல்லாஹ்வோட அந்த போர்க்களத்துக்கு போயிட்டு வரலாம், அல்லாஹ்வுடைய தூதரோடு போயிட்டு வரலாம். அன்றைக்கு யாரு பேர் வந்துச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர் வந்துட்டு. அந்த பேர் கிடைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப யார் போறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பிரயாணத்தை போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பனு முஸ்தலக்கோட போர் முடிஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்று திரும்பி வர்றாங்க. எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க தெரியுமா? மதீனாவுக்கு நெருக்கமா வந்துட்டாங்க. மதீனாவுக்கு நெருக்கமா வர்ற இடத்துல ஒரு நாள் ராத்திரி தங்குறாங்க. தங்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு சொல்றாங்க தங்குங்க. அப்ப நைட் பிரயாணம் செய்யற நேரம் கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. தங்குற நேரம் ஆயிஷா நாய்க்கு வந்து இயற்கை தேவை வந்துட்டு வெளியே போறாங்க. அப்ப அந்த காலத்துல ஒரு பெட்டி மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருப்பாங்க, அதுலதான் ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா ஹிஜாபுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் முழுக்க கவர் பண்ணப்படுவாங்க. அப்ப ஒட்டகத்தின் பெட்டியை தூக்கி கீழே வச்சா அவங்க திறந்துட்டு அப்படியே போயிருவாங்க. கொஞ்சம் தூரம் போவாங்க, மக்களிடம் மறைந்து இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக பாலைவனத்தில் தூரம் போய் அந்த தேவையை நிறைவேற்றிட்டு வர்றாங்க. திரும்பி வர்ற நேரத்தில் இப்படி களத்து பிடிச்சி பார்க்கறாங்க. நெஞ்ச பிடிச்சி பார்த்தா மாலையை காணல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த ஒரு முத்தால செஞ்சப்பட்ட மாலை, யமன் நாட்டு மாலையை போட்டிருந்தாங்களா, மாலையை காணல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடடா மாலையை காணலையே அப்படி என்று அந்த ராத்திரியிலேயே அவங்க வந்து இயற்கை தேவை நிறைவேற்ற போன இடம் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் போறாங்க. போய் தேடி 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 பார்க்கறாங்க. அந்த மாலையை தேடி பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் பிடிச்சிச்சு. பார்த்தா கடைசியில மாலை கிடைக்குது. மாலையை கையில எடுத்துட்டு வர்றாங்களா, யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பேரும் போயிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கறாங்க, ஆகா அவங்க யாருக்கும் குறை சொல்லல. அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல நம்ம கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், நான் வந்து ரொம்ப சின்ன பெண்ணு, நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், நிறைய பெண்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, நாங்கெல்லாம் மெலிந்து தோளும் துண்டுமா நின்றோம். அதனால என்ன வந்து தூக்கி ஒட்டகத்தில் வைப்பாங்களே அந்த பெட்டியை, தூக்குறவங்களுக்கு பெட்டி பாரமும் என்ன சேர்த்து அது கூட பாரம் இருக்காது, பெட்டி பாரம் மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். அவங்க தூக்கி வைக்கிற நேரம் நான் இல்லைன்னு கண்டு கொண்டிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளவு பாரமாக நான் இல்லை, நான் ரொம்ப கம்மி, அந்த அளவுக்கு பாரம் வெயிட் இல்லை. அதனால அவங்களுக்கு குறை சொல்ல இயலாது, நான் உள்ள கண்ணு நினைச்சு தூக்கி வச்சுட்டாங்க போல, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படின்ட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஏதோ ரசூலுல்லாஹ் என்ன தேடுவாங்க, தேடிட்டு நின்ற இடத்துக்கு வருவாங்க, இங்கே உட்கார்ந்துருவோம் அப்படின்னு அவங்க உட்கார ஆரம்பிக்கிறாங்க. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நிக்கிறாங்களா, அவங்க சொல்றாங்க என்னால தாங்க முடியல, தூக்கம் வந்து கடுமையான ஒரு தூக்கம் வந்து நான் அப்படி சாஞ்சு தூங்கிட்டேன். சாஞ்சு தூங்கினா காலை ஆயிட்டு எனக்கே தெரியல, நான் அப்படியே சாஞ்சு தூங்கிட்டு
ஷஃபான் பின் முஅத்தல் என்ற ஒரு தோழர். அவர் இதுல பின்னாடி இருக்கிறவர். எதுல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாண கூட்டத்தில் கடைசியில உள்ளவர். அவர் சில நேரம் தூங்கி எழும்பி லேட்டா வருவாரு. அல்ல என்னென்ன மிஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு வருவாரு. ஏதோ விட்டுட்டு போயிட்டாங்களா, ஒரு பேக் விட்டுட்டாங்களா, ஏதோ விட்டாங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்கு பின்னாடி உள்ள தோழர். அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே தேடிட்டு வர்றாரு. வந்த உடனே கருப்பா உடுத்த ஒரு பெண் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவர் சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படி என்று அவர் சொன்னார். நான் பதறி எழும்பினேன். என்ன சப்தம் அப்படின்னு கேட்டு நான் பதறி எழும்பி பார்த்தா ஷஃபான் பின் முஅத்தல் ஹிஜாபு சட்டத்துக்கு முன்னாடி அவர் என்னை கண்டிருக்கிறார். ஹிஜாபு சட்டம் இருக்குது பாருங்க. இந்த சட்டத்துக்கு முன்னாடி பெண்கள் மறைக்கணும் என்ற சட்டத்துக்கு முன்னாடி அவர் என்னை கண்டிருக்கிறார். என்னை அடையாளம் கண்டு கொண்டார். உடனே அவர் எதுவும் பேசவில்லை. ஒட்டகத்தை கொண்டு வந்து முன்னுள்ள முன்கால்களை அப்படியே மடக்கினார். அப்படியே மடக்கி காலால பிடிச்சி ஏறுங்க என்றார். நான் ஒட்டகத்தில் ஏறினேன். அவர் ஏறல. அவர் அப்படியே ஒட்டகத்தை பிடிச்சிட்டு நடந்துட்டே வந்தார். நாங்கள் இருவரும் எதுவுமே பேசவில்லை. அப்படியே வர்றோம். பகல் நேரம், சாப்பாடு நேரம், பிரயாண கூட்டம் நிப்பாட்டப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு போய் சேர்ந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பதான் தக்வாக்குரிய வெளிப்பாட பாருங்க. மக்களிடம் நயவஞ்சகத்தன்மையும் இருக்கிறது. இதை கண்ட உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்று பார்க்கவில்லை. கண்ட உடனேயே அதுக்குள்ள 4 முனாஃபிக் இருக்கிறான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இருக்கிறான். அவங்களோட 4 பேர் நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க. 10 வச்சு விட்டுட்டான். ஷஃபான் பின் முஅத்தலுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் காணாம போனாங்களே நேத்து நைட்டு, இப்போ வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா? 2 பேரும் தப்பா செஞ்சிட்டான். 10 பத்தி விடுறான். 10 போகுது. யாரு மேல கை வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி மேல கை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அதாவது எப்படி இருக்கும்? ஆனா ஆயிஷா நாய்க்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அழிந்தவர்கள் என்ற பேர் சொல்றாங்க. என் மேல பேசினார்களே, அழிந்தவர்கள் அழிந்து கொண்டிருந்தார்கள். பிறகுதான் அவங்களுக்கு கேள்விப்படுவது. பிறகு அவங்க சொல்ற செய்தியை தான் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போய் வீட்டுக்கு போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. 9 நாள் பிரயாண தூரம் போயிட்டு வந்தாங்களா, இவங்களுக்கு நோய் வந்துட்டு. நோய் வந்தா இவங்களுக்கு தெரியாத மக்கள் என்ன பேசுறாங்கன்னு. வீட்டில் இருக்கிற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத மாதிரி இல்லை. நோய் வந்தா ரொம்ப அக்கறை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப கவனிச்சு பார்ப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னோட எவ்வளவு இறக்கம் தெரியுமா? வான ஆஹில், நான் ஹைலோட இருப்பேன், மாதவிடாய் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் கடுமையா வேதனைப்படுவேன். இறைச்சை எடுத்து நான் எங்க கடிச்சனோ அந்த இடத்தை கேட்டு ஆயிஷா எங்க கடிச்சீங்க அந்த துண்டால் கடிப்பார்கள். என்னோட இரக்கத்தை ரசூலுல்லாஹ் அப்படி வெளியாக்கினார்கள். வான ஆஹில், நான் ஹைலோட இருப்பேன், மாதவிடாயில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பேன். பெருமானார் வேணுமென்று என் மடியில் சாய்ந்து கொண்டு குர்ஆனை ஓதுவார்கள். என் பக்கத்தில் உட்கார்ந்து என் மடியில சாஞ்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவார்கள். அவ்வளவு இரக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவு பாசம் ஆயிஷா நாயகியோடு. ஆனா அவங்க சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வித்தியாசமாவே இருந்துச்சு. எனக்கு நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். பெருமானார் என்ன பேசுவாங்க தெரியுமா? ஆயிஷா இப்ப எப்படி, நல்லம்மா எப்படி இருக்கிறேன் கேட்டுட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் என்னோட கேட்பாங்க. எனக்கு ஏன்னு புரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இப்படி நடக்கிறான்னு புரியல. 1 மாசம் கழியுது. இது நடந்து நான் வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகுது. வெளியில என்ன பேசுறேன்னு தெரியாது. எவ்வளவு ஒழுக்கம் இருந்திருக்கும், எவ்வளவு அடக்கம் இருந்திருக்கும். அவங்கள பத்தி மக்கள் பேசுறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ஒழுக்கமான ஒரு பெண்ணுக்கு தான் இந்த அவதூறு வருகிறது. அந்த நேரத்தில் பாருங்க எப்படி இறையச்சம் வெளியாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், இப்படி இருக்கிற நேரம் 1 மாசம் கழியுதா. ஒரு நாள் கட்டும் கூதலான நாட்கள் மதீனால. மதீனா கூதல் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உதட்டு வெடிக்கும், மூக்கால ரத்தம் வரும். அந்த அளவுக்கு கடுமையான கூதல் வர்ற காலங்கள் மதீனால இருக்குது. அப்ப நாங்க அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இப்ப தம்ப பண்ணியாச்சா, கழிவறைக்கு போகணும்னா ஊரை தாண்டி புத்தளத்துக்கு போகணும் ஒரு பேச்சுக்கு.
ஆரம்ப கால அரபிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல இயற்கை தேவை நிறைவேற்ற மாட்டாங்க. அவங்க கிராமத்தை தேர்ந்தெடுப்பாங்க. இத போர்டரை தாண்டி ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அங்க போய் தான் இயற்கை தேவை ஏற்படுத்துவாங்க, செய்வாங்க. அப்ப அன்றைக்கு நைட் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்கெல்லாம் மார்னிங் போக மாட்டோம், பகல் போக மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது இயற்கை தேவை வந்தா ராத்திரி போகும். அதுவும் எங்க போவோம்? எங்க வீடுகளுக்கு பக்கத்துல இந்த மலசல கூடங்களை உருவாக்க முன்னாடி நாங்க அந்த மாதிரி தான் போய் கொண்டிருந்தோம். அப்படி போன ஒரு நாள் உம்மு மிஸ்தாக் என்ற ஒரு பெண்மணி வருவாங்க. யாராவது ஒரு ஆள் ஆயிஷா நாயோட வருவாங்க, பரீரா வருவாங்க, உம்மு மிஸ்தாக் வருவாங்க. இப்படி யாராவது வந்தா போவோமான்னு கேட்பாங்க. இப்படி துணையோட தான் போவாங்க. அப்படி போற நேரம் ஒரு கம்பளி ஆடையால போர்த்து கொண்டிருந்தாங்க. நானும் அவங்களும் மௌனமாய் போறோம். இப்படியே போற நேரம் காலு திடுக்குட்டு அந்த கம்பளிக்கு கால் மாட்டி உள பார்த்துட்டாங்க. உள பார்த்த உடனே அவங்க வாயில இதுவரைக்கும் மறைத்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு வார்த்தை அவங்க வெளியாக்க ஆரம்பிச்சாங்க, மிஸ்தகு நாசமாகட்டும். நான் உடனே கேட்டேன், மிஸ்தகோட உம்மா இது? உம்மு மிஸ்தக் என்ன யார் தெரியுமா? மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு உம்மா. கால் மாட்டி கம்பளிக்கு மாட்டி கீழே உள்ள போற நேரத்தில் இவ்வளவு நேரமா என்னமோ சொல்ல நினைச்சிட்டு இந்த மறைச்சிட்டே ஒரு ஆள் வருவாரு. இப்ப சொல்லுவோமா, சந்தர்ப்பம் சரியா, சொன்னா சரியா, அப்படி உள்ளவரு ஏதோ ஒரு திடீர்னு வெளியாக்கிடுவார் பாருங்க. இத மாதிரி உம்மு மிஸ்ஸாக எப்ப சொல்லுவோம் நினைச்சிட்டு வர்றாங்களா, திடீரென்று மாட்டிப்பட பாக்குறாங்களா, மிஸ்ஸாக நாசமாகட்டும் பண்றாங்க. உடனே இவங்க கேட்கிறாங்க, ஆகா எவ்வளவு கெட்ட வார்த்தை, பத்ர் சஹாபியாச்சே, பத்ர்ல கலந்து கொண்டவராச்சே, உங்க மகனுக்கு போய் இப்படி சொல்றீங்களே, இது நேர்மையா, இது நல்ல இல்லையம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்ற நேரம் அவங்க கேட்கிறாங்க, அம்மா தாயே உங்களுக்கு தெரியாதா மிஸ்தக் என்ன பேசுறாருன்னு தெரியாதா? தெரியலன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுக்கும் ஸஃப்வான் பின் முஅத்தலுக்கும் தப்பான ஒன்று நடந்ததாக பேசிக்கொள்றார்கள். அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாயகி அது கேட்ட உடனே நான் சும்மாவே நோய்வாய்ப்பட்டிருந்தேன், ஏன் நோய் டபுள் ஆயிட்டு. நான் உடனே தேவையை நிறைவேற்றிட்டு வீட்டுக்கு வந்தேன். பெருமானார் வீட்டுக்கு வந்தார்கள். எப்படி ஆயிஷான்னு கேட்டார்கள். நான் பரவாயில்லை என்ன, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட மறுபேச்சு பேசும்போது நான் கேட்டேன், யார சொல்லலாம், எங்க உம்மா அப்பா பார்க்க கொஞ்சம் போட்டுமா, என் தாய் தாப்பா வீட்டுக்கு போட்டுமா நான் கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்றாங்க. நான் எதுக்கு அப்படி கேட்டேன் தெரியுமா? இது உண்மையா பொய்யான்னு நான் தெரிஞ்சாகணும். என்ன பத்தி அப்படி பேசுறார்களா, என்ன பத்தி மக்கள் அந்த மாதிரி தப்பாக பேசுறார்களா, இதை நான் தெரிஞ்சாகணும். அதுக்காக கேட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். என் வீட்டுக்கு போய் என் உம்மாட்ட கேட்டேன், உம்மா மக்கள் உண்மையாக என்னை பத்தி அப்படி பேசுறார்களா, என்னமா பேசுறாங்க? அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ஆயிஷா இதெல்லாம் சகஜ ஆயிஷா, கவலைப்படாதீங்க. ஒரு 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 ஆம்பளைக்கு நிறைய பெண்கள் மனைவிமார்கள் இருந்தா 4 மனைவிமார்கள் ஒரு மனைவியை தாக்குவாங்களே இல்லையா? ஆயிஷா கணவருக்கு ரொம்ப விருப்பமான அழகில் ரொம்ப அழகான ஒரு மனைவி இருக்கிற நேரம் மற்ற மனைவிமார்கள் தப்பாக ஏதாவது பேசுவது உலக வழக்கம். ஆயிஷா அது அவங்க அப்படி பேசுறாங்கன்னு சொல்லல, மற்ற மனைவிமார்கள் அந்த மாதிரி ஏதாவது பேசுறது வழக்கம். அதனால ஆயிஷா அதெல்லாம் கண்டுகொள்ளாதமா அப்படின்ட்டாங்க. ஓஹோ மக்கள் பேசுறார்களா, நிஜமாவே என்னை பத்தி இப்படி பேசுறாங்களா என்பதை அப்பதான் உணர்றாங்க, அப்பதான் தெளிவாகிறாங்க. அவங்க சொல்றாங்க, 2 இரவுகள் 2 பகல் 1 இரவு நான் அழுதேன். எந்த அளவு அழுதேன்டா, இதுக்கு மேல கண்ணீர் இல்லைன்னு சொல்ற அளவு கலந்தேன். என் ஈரல் வெடித்து விடுமோ என்று பயப்படுற அளவுக்கு நான் தேம்பி 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 அழுது. என்னை பத்தியா இப்படி பேசுறார்கள் மக்கள், என்னை பத்தியா இப்படி பேசுறார்கள், நான் ஒன்றுமே பண்ணலையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையச்சம் என்றால் என்ன தெரியுமா? படிக்க வேண்டிய பாடத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை வரவில்லை, வகை வருவதற்கு 1 மாத காலமாக வகையே வரல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையை எதிர்பார்க்கிறாங்க. என்ன நிலைமை தெரியாத நேரத்தில் வாய் முந்தி பேசக்கூடாது. அதிகாரம் படைத்த ரசூலுல்லாஹ் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி, என்னப்பா என் பொண்டாட்டிக்கு பேசுறீங்களா? இன்றைக்கு ஒரு பெரிய ஆஜியார் ஒன்னும் பண்ணாதீங்க, நேர்மை நியாயம் வேணாம். அவர் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது சொல்லிட்டாண்டா அவர் நேர்மை நியாயம் விசாரிப்பாரா?
அந்த ஆட்கள் யாரென்று பார்த்து என்ன பண்ணணுமோ அடித்தடியில் இறங்குவாங்களா? இது உலக வழக்கம். ஒரு சாதாரண ஒருவரே அதை கேட்க விரும்ப மாட்டார். என் மானம், கௌரவம், என் அந்தஸ்து என்ன ஆகும்? நான் எவ்வளவு எல்லாம் வளர்த்து வந்திருக்கிறேன், என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுறியா, ஒன்னு துண்டாக்கிறோம் பாருண்டுவாங்க. இது உலக நியதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு தெரியுமா? மதீனாவுடைய சாம்ராஜ்யத்தின் தலைவர், ஒரு நபி. அவர் விரல செய்தால் போதும், ஒரு கூட்டை இன்னொரு கூட்டத்தை அழிச்சிரும். அவ்வளவெல்லாம் இருக்கிற நேரம் ஒரு மாத காலமாக வகை வரவில்லை. ரசூலுல்லாஹ் யார்ட்ட போறாங்க தெரியுமா? யார்ட்ட போறாங்க தெரியுமா? தன்னுடைய வளர்த்த புள்ள ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள, அவருக்கு ஒரு புள்ள ஒசாமா. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வளர்த்தவர். அவரு மகன் எவ்வளவு சைஸா இருக்கு, எவ்வளவு சின்னவரா இருப்பாரு. அப்பதான் அவர் இளைஞர். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வயசு, இவருக்கு என்ன வயசு? அவர்கிட்ட போய் உசாமாட்ட போய் கேட்கிறாங்க, ஏண்டா ஆயிஷா நாய் அந்த வயசு, உசாமாவும் அந்த வயசு. அவங்களுக்கு தெரியுமா இருக்கு, அந்த வயசு ஆட்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு சஹாபாக்கள் இருக்கு, ஏன்பா அந்த வயசு உள்ளவர்கிட்ட கேட்கிறான்னு நினைக்க கூடாது. யாருமே பெரிய ஒரு ஆளு, அவர் குடும்பம் மற்ற சின்னொத்தனை போய் கேட்க மாட்டார். அவர் அந்தஸ்து பாப்பாரு. நான் போய் அவன்கிட்ட கேட்கிறதா? நான் வளர்த்த புள்ளிட புள்ளையாச்சு, அவன்கிட்ட போய் கேட்கலாமா? என் பேரம் மாறி நான் போய் எப்படி கேட்கிறது? பெருமானார் அந்தஸ்தை பார்க்கவில்லை, அவர் கௌரவத்தை பார்க்கவில்லை, அவர் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உசாமா, ஆயிஷாவிடம், ஆயிஷாவை பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகை வரலனால ஆயிஷா விட்டு பிரிஞ்சிருவோமான்னு நினைக்கிறாங்க. வகை வரல, அவன் மேலையும் தப்பு சொல்ல இயலாது. என்னன்னு எனக்கு தெரியல, அல்லாஹ் அறிவிச்சு தரணும். வகை வேற லேட் ஆயிட்டு நிக்குது. ஆயிஷாவை இருந்து ரலியல்லாஹு பிரிஞ்சிருவோமா, தலாக்கு கொடுத்துருவோமா என்று முடிவெடுத்து அவங்களாம் முடிவெடுக்கிறாங்க. இல்ல, நான் யார் என்று நினைச்சிருந்தா எதுக்குப்பா மஷூரான்னு கேட்பான். நான் அல்லாஹ்வோட அடிமைண்டா மஷூரா பண்ண நினைப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உசாமர்கள் போய் கேட்கிறாங்க, ஆயிஷா எப்படி, ஆயிஷா எந்த மாதிரி? யார சொல்லலாம், நலவை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது யார சொல்லலாம், ரொம்ப நல்லவங்க எனக்கு தெரியுது யார சொல்லலாம். அலி பின் அபி தாலிப் போறாங்க, ஆயிஷா எப்படிமா, எப்படி நல்லமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிற டோனை பார்த்து அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், உங்களுக்கு அல்லாஹ் எந்த நெருக்கடியும் தரல, உங்களுக்கு எந்த நெருக்கடியும் தரவில்லை. நீங்க உங்களுக்கு எக்கச்சக்கமா பெண்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஆயிஷா மட்டும்தான் இருக்கிறார்கள் நினைக்காதீங்க ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கு அல்லாஹ் எந்த நெருக்கடியும் தரவில்லை. ஆனால் ஆயிஷா நாயை பத்தி கேட்கணுமா? அதான் இருக்கிறா வீட்டுல பரீரா, வீட்டுல வேலை செய்வாங்களே, அவங்கள்ட்ட போய் கேளுங்க யார சொல்லலாம், எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க உண்மையை சொல்லுவாங்க. யார்கிட்ட போறாங்க தெரியுமா? வீட்டுல அடிக்குற முறை வேலைக்கு வருவாங்களே ஹெல்ப் பண்ண, வேலைக்காரிட்டு போய் யாராவது எஜமான் கேட்பாரா பொண்டாட்டிய பத்தி? அலி பின் அபி தாலிப் காட்டுறார், அங்க போய் கேளுங்க. ரசூலுல்லாஹ் போறார்கள், பரீரா என் மனைவி ஆயிஷா பத்தி என்னமா நினைக்கிறீங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, இப்படி தப்பா மக்கள் பேசுறாங்களே. அவங்க சொல்றாங்க, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நான் என்ன சொல்ல யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி நலவை தவிர எனக்கு தெரியாது. பிழை சொல்லணுமா? பிழை சொல்றதா இருந்தா ஒரு பிழை சொல்றேன், இதை விட எனக்கு பிழை தெரியாது. மாவை குழைப்பாங்க, வீட்டுல மாவை பிணைவாங்க, பிணைஞ்சிட்டா வீட்டுல ஒரு ஆடுகள் வளர்ப்பாங்க ரசூலுல்லாஹ், மாவை பிணைஞ்சிட்டு அங்கே தூங்கிடுவாங்க. சில வேளை தூக்கம் தூங்கிடுவாங்களா, ஆடு மாவை சாப்பிட்டு போயிடும். இதை விட பெரிய பிள்ளை எனக்கு தெரியாது யார சொல்லலாம், இதுதான் தெரியும். அவ்வளவு சின்னத்தனமாகத்தான் நடப்பாங்களே தவிர அவங்க எல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள் யார சொல்லலாம். அல்லாஹ் மீது ஆணையாக ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி செய்யவே மாட்டார்கள் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகையை எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் மெசேஜ் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மிம்பருக்கு ஏறாங்க. இப்ப கூட தெளிவா சொல்ல இயலாது எதுக்கு மிம்பருக்கு ஏறாங்க. மிம்பருக்கு ஏறி ரெண்டு தரப்பு மதீனால ஹவுஸ் கஸ்ரஜ் ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. இதுல அதாவது உபை இப்னு சலூல் அவன் எந்த கூட்டம் தெரியுமா? கஸ்ரஜ். இப்ப தம்ப பணியில ரெண்டு குடும்பம் இருக்கேன்னு வைங்களேன், ரெண்டு குடும்பமும் சண்டை எப்பயுமே. அந்த மாதிரி தான் ஹவுஸ் கஸ்ரஜ் ரசூலுல்லாஹ் வர முன்னாடி எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிப்பார்கள். பெருமானார் மிம்பருக்கு மேல் ஏறாங்க, ஏறி கேட்கிறாங்க, பேரை சொல்லாம ஒரு மனிதர் என்னுடைய குடும்பத்தார் மீது அவதூறு சொல்றார், அவரை தண்டிக்க நீங்க எல்லாம் எனக்கு உதவுவீங்களான்னு கேட்கிறாங்க.
அந்த நேரத்தில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புறாங்க. ஹவுஸ் கூட்டம், யார சொல்லலாம், அவன் எங்க குரூப்பா இருந்தாலும் வெட்டுவோம், அவனை கொன்றுவோம் யார சொல்லலாம். எங்க சகோதரர்கள் பக்கத்தில் நிக்கிறாங்களே கத்ரஜ், அவங்க கூட்டத்தில் இருந்தாலும் வெட்டிடுவோம் யார சொல்ல, கொன்றுவோம் யார சொல்லலாம், எங்களுக்கு அனுமதி தாங்க யார சொல்லலாம். உடனே கத்ரஜ்ல இருந்து ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் மிக சிறந்த தோழர், மிக சிறந்த தோழர். மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வரும். எந்த மனிதனை 100% பார்க்காதீங்க. நல்லதிலே மிக சிறந்தவர் ஸஅத் இப்னு உபாதா. அவரை பற்றி ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது, கண் கலங்கக்கூடிய வரலாறுகள் இருக்கிறது. அந்த இடத்திலே ஷைத்தான் குடும்ப பகைமை, அந்த குடும்ப வெறியை அவரிடம் கொடுக்கிறான். எலும்பி நின்று சொன்னார் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொன்னார் தெரியுமா? யார சொல்லலாம், பொய் சொல்றார்கள், ஹவுஸ் பொய் சொல்றார்கள், ஹஸ்ரஜ்ல தான் இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சுதான் இவர்கள் தங்க கூட்டம் எங்களுடைய கூட்டமாக இருந்தாலும் கொல்லுவோம் என்றார்கள். பொய், கொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய குரூப்பா இருந்தா கொல்ல மாட்டார்கள். இது பொய் சொல்றார்கள். பேசின உடனேயே இந்த பக்கத்தில் இன்னொரு சஹாபி எழும்புறார். எழும்பி சொன்னார், வல்லாஹி நாங்கள் பொய் சொல்லவில்லை, நாங்க பொய் சொல்ல, நீ முனாஃபிக், முனாஃபிக்கு உதவி செய்றியா? பள்ளிக்குள்ள சண்டை, 2 தரத்தை பிரிச்சு இறையச்சத்தோடு இபாதத்தோடு இருந்தவர்கள், அவ்வளவு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தவர்கள். ஷைத்தான் அந்த இடத்துல இது பண்றான். இவர் கத்தி சொல்றாரு, நீ முனாஃபிக், முனாஃபிக்கு உதவி செய்யறவன் நீ முனாஃபிக். இப்படி சப்தமாக போகுது. பெருமானார் மிம்பர்ல இருந்து இறங்குறாங்க. அமைதியாவுங்கப்பா, அமைதியாவுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை அப்படியே அமைதிப்படுத்துறார்கள். அமைதிப்படுத்தினா 2 பேரும் அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கு மேல ரசூல் அப்படியே அமைதியா பார்த்தாங்க. அதுக்கு மேல ஒன்றுமே பேசல. அல்லாஹ்வுடைய தூதர் விரக்தியாகவும் இல்லை. என்னவெல்லாம் உங்களை வளர்த்தேன், எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் இருந்து போட்டு என் கண்ணு முன்னாடி சண்டை பிடிக்கிறீங்களே, இதுவா நான் உங்களுக்கு சொல்லி தந்த தர்பியா, இதுவா நான் உங்களுக்கு சொல்லி தந்த மார்க்கம்? இது மனித இயல்பு. என்ன படித்தாலும் என்ன நடந்தாலும் இடையில ஷைத்தான் பூந்துருவான். பெருமானார் அதுக்கு மேல பேசவே இல்லை. அப்படியே பார்த்துட்டு மௌனம் அடைந்த ரசூலுல்லாஹ் மௌனத்தோடையே திரும்பிட்டார்கள். எங்க போனார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வகையை எதிர்பார்த்துட்டே போறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு இடையில இன்னொரு ஆளையும் சந்திக்கிறாங்க, ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு கேட்கிறாங்க, ஏண்டா ஆயிஷாவை பத்தி என்னமா நினைக்கிறீங்க? பிற்காலத்தில் தான் இது ஆயிஷா நாயகி சொல்றாங்க. கேள்விப்பட்ட உடனே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? ஆயிஷா நாயகியோட அழகுல போட்டி போட்ட அவங்க தான், அன்புல போட்டி போட்ட அவங்க தான். மனைவிமார்களுக்குள்ள சில போட்டிகள் நடக்கும், சண்டை பிடிக்க மாட்டாங்க, பெருசா போட்டி நடக்கும். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா, நீ நெருக்கமா? உலகத்திலேயே அந்நபி அவுலாபில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த மூமின்களுக்கு தன்னுடைய நபி உயிரை விட மேலானவர்ண்டா. பொண்டாட்டிமார்கள் ரசூலுல்லாஹ் அன்புக்கு போட்டி போட மாட்டாங்களா? ஸைனப் ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆயிஷா, நீங்க எல்லாம் உலகத்துல கல்யாணம் முடிச்சாளுக்கு, உலகத்துல பேச்சுவார்த்தை. நான் யாரு தெரியுமா? அல்லாஹ் எனக்கு கல்யாணம் முடிச்சு வந்தான். வானத்துல இருந்து நடந்த கல்யாணம் என்ன நாளைக்கு கல்யாணம்? ஏண்டா ஜவ்வஜ்னாக்கு, அதாவது அல்லாஹ் சொல்றான், ஸைனப் கல்யாணம் முடிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்றான். அவங்கள நீங்க கல்யாணம் முடிங்க என்று சொல்றானே, இதுக்கு பிறகு தான் ரசூலை கல்யாணம் முடிக்கிறாங்க. அதனால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க எல்லாம் இந்த கல்யாணம் பா, நான் எந்த கல்யாணம் தெரியுமா? வானத்துல இருந்து நடந்த கல்யாணம், என்ன கல்யாணம்? அல்லாஹ் நடத்தி வச்ச கல்யாணம். அழகுலே அந்த மாதிரி போட்டி போடுறதா இருந்தா அப்படி. ஆயிஷா நாயி எப்படி என்று கேட்பதற்கு ரசூலுல்லாஹ் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என் கண்ணையும் என் காதையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ். அவர்களை பற்றி எனக்கு நலவை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆயிஷா நாயகி பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவ்வளவு என்னோட போட்டி போடக்கூடிய ஸைனப், என்னோடு இவ்வளவு போட்டி போடக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனைவி, இறையச்சம் தக்வாவும் பேணுதலும் நாளும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். இல்லை என்றால் என்னை பத்தி தப்பு பேசியிருப்பார்கள். அவர் அப்படி பேசவே இல்லை என்னை பத்தி. ஏன் தெரியுமா? இறைவனுக்கு அஞ்சினார்கள், அந்த பேணுதலாக வாழ்ந்தார்கள், அதனால் அவர்கள் அப்படி பேசினார்கள் என்பார்கள். இப்படியெல்லாம் நடக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியெல்லாம் நடக்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில்
இப்போ ஒரு அன்சாரி பெண் வர்றா. அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண் வந்த உடனே ஆயிஷா நாயுடைய கூட்டாளி உட்கார்ந்து கதையை கேட்ட உடனே ரெண்டு பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. தேம்பி 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 சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கேட்ட பெண்மணி, இந்த கதையை கேட்டு உங்களை பத்தியா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பத்தியா, இவ்வளவு சிறப்பான உங்களை பத்தியா மக்கள் இவ்வளவு தப்பாக பேசுறாங்கன்னு அழுகிற நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாதமா எனக்கு நெருக்கமாக அமரவே இல்லை. ரசூல்லா என்னோட அவ்வளவு நெருக்கமாக இருந்த ரசூல்லா ஒரு மூச்சு விட்டு என்னோடு இப்படி பேசவும் இல்லை, என்ன மெட்ரன்னு கேட்கவும் இல்லை, இதுவரைக்கும் மக்கள் பேசுவது என்னோட பேசவும் இல்லை, என் பக்கத்தில் ரசூலுல்லா அமரவே இல்லை, என்னோடு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்னோட அன்பா தான் பேசினாங்க. ஆயிஷா என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா, நீ தப்பு செய்யவில்லை என்று சொன்னால் விரைவிலே அல்லாஹ் எனக்கு அறிவிப்பான். ஆயிஷா ஆயிஷா நாய் சொல்றாங்க, வகி தாமதமாக்கப்பட்ட ஒரு காலத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. ஆயிஷா, நீ ஏதாவது பிழைகள் செய்திருந்தால், ஏதாவது தப்பு செய்திருந்தால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். ஆயிஷா, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல உம்மாவை பார்க்கறாங்க. பார்த்து கேட்கிறாங்க, உம்மு ரூமான பார்த்து, உம்மா நேத்து நைட் வரைக்கும் அழுதது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், இப்ப அன்சாரி பெண்ணோடு சேர்ந்து அழுவது நல்லா தெரியும், அவங்க மகளை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். இறையச்சம் என்றால் என்னென்று சொல்வதற்குத்தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையில் நான் இருந்தால், அந்த சபையில் நீங்கள் இருந்தால், அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். அப்படி எங்க பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை வந்து எங்களிடம் விசாரிக்கிற நேரம் நானும் நீங்களும் அந்த சபையில் இருந்தால் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா நாயகி எழுந்து கேட்டார்கள், உம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் என்னை பற்றி சொல்லுங்கள் என்றார்கள். என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லிருக்கணும்? அபூபக்கர் சித்திக்களுடைய மனைவி சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக ஆயிஷா என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாதே மாண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், ஈரல் வெடிக்கிற அளவுக்கு அழுத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்னோடு பேசுகிற நேரம் அழுவதற்கு என்னிடம் கண்ணீர் இல்லை, வடித்து 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 மறுபடி கண்ணீரை வடியாத அளவுக்கு நான் மாறிவிட்டேன். என்னோட வந்த தோழி அன்சாரி பெண்மணி அழுகிறாள், ஆனால் நான் பேசவில்லை. என் உம்மாவிடம் பரிதாபமாக கேட்டேன், உம்மா என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேம்மா, நான் யார் என்று. அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் தெரியுமா? எதையும் தெரியாமல் பேசக்கூடாதாம். சுப்ஹானல்லாஹ், எதையும் தெரியாமல் பேசக்கூடாதாம். ரசூலுல்லாஹ் வளர்த்த வளர்ப்பை பாருங்கள். வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக ஆயிஷா, நான் என்ன சொல்ல என்று எனக்கு தெரியாது ஆயிஷா. திரும்பி சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, பாப்பா பாப்பா என்ன பத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க உங்களுக்கு தெரியும் தானே. அதே பதில், வல்லாஹி ஆயிஷா, வல்லாஹி எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று புரியவில்லை ஆயிஷா, நான் என்ன சொல்ல ஆயிஷா, எனக்கு ஒன்றும் தெரியாது. சுப்ஹானல்லாஹ், என் மகள் நிரப்பராதி என்று ஓரளவு தெரியும், ஆனால் அவர்கள் காணல ஒன்றை, பயப்படுறார்கள் பேசுவதற்கு. மகள் துடிக்க துடிக்க அழுகிறா. நாங்க தப்பாக பேசி அல்லாஹ் கோபப்பட்டால், இறையச்சம் என்றால் என்னென்று நான் சொன்னேன், பேசுற வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமா, செய்கிற செயல் அல்லாஹ்வுக்கு விருப்பமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? இறையச்சம் என்றால் போகிற பாதையில் கற்கள் முட்கள் இருந்தால் எப்படி பார்த்து பார்த்து நடப்பீர்களோ, பார்த்து பார்த்து பேசுவோம். எடுத்த எடுப்பில் பேச மாட்டோம், கேட்டதையெல்லாம் பரப்ப மாட்டோம், எடுத்த எடுப்பில் நடக்க மாட்டோம். இந்த ரமலான் அந்த பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா செயல்பாடுகளையும் செய்ய முன்னாடி அல்லாஹ்வுக்கு விருப்பமா, நான் பேசுவது நேர்மையா என்ற ரஹ்மான் என்னோடு கோபித்துக் கொள்வானா, இப்படி நினைப்போடு பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னாடி அபூபக்கர் சித்திக் நெருக்கமான தோழர், எவ்வளவு நெருக்கம் அவர். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் அந்த நெருக்கத்தை வர்ணித்தார்கள் ஒரு இடத்திலே. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்களில் மிம்பருக்கு ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாட்களில் உரை நிகழ்த்துற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஓர் அடியானுக்கு அல்லாஹ் 2 வாய்ப்புகளை கொடுத்தான். ஒன்று, இந்த
உலகம் இல்லை என்றால் மறு உலகம். அடியானோ மறு உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்ற நேரம் முன்னாடி இருக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். என்னப்பா, ஒரு அடியானுக்கு 2 உலகத்தை அல்லாஹ் கொடுத்தானா, இங்க வேணுமா மறுமை வேணுமாண்டு அடியானோ மறுமையை தேர்ந்தெடுத்தானா, இவருக்கு இதுக்கே இவர் அழுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிற நேரம் மிம்பரில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் கையை காட்டி சொன்னார்கள், அபூபக்கர் அழ வேண்டாம். இந்த அபூபக்கர் யாரு தெரியுமா? எல்லோரும் என்னை வெறுக்கிற நேரம் இந்த அபூபக்கர் என்னை நேசித்தார். எல்லோரும் என்னை விரட்ட நேரம் இந்த அபூபக்கர் எனக்கு அடக்கலம் தந்தார். இந்த உலகத்தில் நான் ஒருவர் உற்ற நண்பனாக எடுப்பதாக இருந்தால் அபூபக்கர், ஆனால் எடுக்க முடியாது. அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்து விட்டான். இந்த அபூபக்கரை நேசிக்கிறேன் என்ற செய்தி மிம்பரில் இருந்து கொண்டு பேசினார்கள். அவ்வளவு நெருக்கமான அபூபக்கர். நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் சாப்பிட்டோம். அடிக்கு ஒரு முறை சொல்லுவார்களே, அவ்வளவு நெருக்கமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், ஏந்த மகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒரு வார்த்தை சொல்லலாம் தானே. என்ன சொன்னார் தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, ஆயிஷா ரசூலுல்லாஹ்விடம் என்ன சொல்ல வேண்டும் புரியவில்லையே. அப்படியே அசந்து உட்கார்ந்துட்டார்கள். வாப்பாவும் இல்லை, உம்மாவும் பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஆயிஷா நாய் ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒரு வார்த்தை எல்லாரும் பேசவில்லை என்று சொன்னால் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கணவரை பார்த்து ஆயிஷா நாயகி பேசினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் தப்பு செய்யவில்லை என்று சொன்னால், நான் தப்பு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? உங்கள் காதுகளால் செய்தி போய் ஆழமாக மனசில் பதிந்து விட்டது. இந்த ஆயிஷா தப்பு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை நம்ப போவதில்லை. ஆனால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தப்பு செய்ததாக சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். ஏண்டா உங்களுடைய மனசில் ஆழமாக அது பதிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பேச விரும்பவில்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் உவமை. சுப்ஹானல்லாஹ், என்ன மார்க்கம், என்ன இறையச்சம், என்ன பேச வேண்டும். சுப்ஹானல்லாஹ், என்ன பேசினார்கள் தெரியுமா? குர்ஆன் அவர்களை வளர்த்தெடுத்திருந்தது. எனக்கும் உங்களுக்கும் உவமை என்ன தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதை உவமையாக சொன்னார்களோ அதுதான் எனக்கும் உங்களுக்கும் உவமை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல போட்டுட்டு வந்து அவங்க மக்கள் சொல்ற நேரம் அவர் சொன்னார், ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். அவருக்கு வழங்குது, பொய் சொல்றாங்கன்னு டூப்புறாங்கன்னு வழங்குது. தன்னுடைய செல்லமான யூசுஃப, நான் விரும்புற யூசுஃப, உலகத்திலே அழகான தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வந்து அக்கல ஒரு ஓனாய் கடித்து விட்டது என்று அவர்கள் அழுது கொண்டு வந்து சொன்னார்களே. அப்ப அவர் சொன்னார், அதுக்கு பிறகு நடக்குது, தன்னுடைய மத்த மகனை இது பண்ற நேரம், ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன், நான் அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். நீங்கள் சொல்லுவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹ்விடம் உதவி தேடுறேன்றார். அல்லாஹ்வுடைய நிலையார்களே, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். எது யூசுப் யாக்கூப் நபி சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்றேன் அவர் சொல்லி போட்டு, நான் அப்படியே அடுத்த பக்கமாக சாஞ்சி பிறண்டேன். நான் கட்டிலில் அடுத்த பக்கமாக முகத்தை திருப்பி அடுத்த பக்கமாக பிறண்டேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? அல்லாஹ் மீது ஆணையாக, என்னுடைய ரப் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நான் நல்லவ என்பதை ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்து கொடுப்பான். ஆனால் குர்ஆனில் அல்ல, குர்ஆனில் வருகிற அளவுக்கு நான் பெரிய பெண் அல்ல. எனக்கு முழு குர்ஆனும் அந்த நேரம் பாடம் இல்லை. குர்ஆனில் அதிகமானது எனக்கு பாடம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற அளவுக்கு நான் உயர்வான ஒரு பெண் அல்ல. எனக்கு சின்ன வயசு, ஆயிஷா ரலியல்லாஹு 15 வயசு. அதனால இன்னொரு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்பொழுது வயசு 12 வயசு, 13 14 ஆகுது. அல்லாஹ்வுடைய நிலைகளின் ஞாபகம் சரி என்றால் அந்த அளவுக்கு சின்ன வயசு. அப்ப அந்த வயசோடு இருக்கிற நேரம் சொல்றாங்க, அப்படி அடுத்த பக்கம் பிறண்டு அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான், ரசூலுல்லாஹ் கனவு காண்பாங்கன்னு நினைச்சேன். அப்படியே அடுத்த பக்கம் பிறண்டதுதான் கடன். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழும்பவில்லை, வீட்டில் இருந்த யாரும் வெளியே போகவில்லை. அல்லாஹ்வுடைய உதவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கூதலான ஒரு காலம், மதீனாவுடைய கூதலில் எல்லோரும் கம்பளி போர்வை போத்திக் கொண்டிருக்கிற நேரம் பெருமானாருக்கு
ஒரு மாத காலத்துக்கு பிறகு வகி வருகிறது. அபூபக்கர் அவர்கள் முன்னாடி, உம்மு ரூமான் முன்னாடி, அன்சாரி பெண் முன்னாடி ரசூலுல்லாஹ் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் எழும்பவும் இல்லை. நான் அடுத்த பக்கமாக பிறண்டு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வீட்டிலிருந்து யாரும் வெளியே போகவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மேனியிலிருந்து முத்து முத்தாக வகை வருகிற நேரம், அது எந்த காலமாக இருந்தாலும் வேர்வை அப்படியே வந்து ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுவார்கள். ஒரு கஷ்டமான ஒரு அனுபவத்தை உணர்வது போன்ற ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே நிற்கிறார். கடுமையான கூதலான ஒரு காலம். நான் உங்களுக்கு சொன்னேனே, உம்மு மிஸ்தாக் கழிப்பறைக்கு போகிற நேரம், இயற்கை தேவைக்கு போகிற கம்பளியை தான் போத்தி கொண்டு போனார்கள். கம்பளியில் கால்பட்டுதான் மிஸ்தாக் நாசமாகட்டும் என்றார்கள். அவ்வளவு மதீனாவுடைய கூதல்ல மதீனாவுக்கு போனவர்கள் இருப்பீங்க, வேர்வையை நினைத்தும் பார்க்க இயலாது, ஓடினாலும் வேர்வை வராது. அப்படி ஒரு கூதல். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அதிசயம் உண்டுதான், அந்த கூதலில் வகை வர்ற நேரம் யாருக்கும் வேர்க்காத நேரம். உட்கார்ந்து கொண்டே ரசூலுல்லாஹ்வுக்கு வேர்க்க ஆரம்பிச்சு. வேர்வை என்றால் சின்ன வேர்வை நினைக்காதீங்க, முத்து முத்தா வேர்வை கொட்டி கீழே விழும். அவ்வளவு பெரிய ஒரு வேர்வை வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றார்கள், ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுகிறார், அப்படியே வேர்வை தன்னுடைய உடம்புல இருந்து அப்படியே கொட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் பிரகாசம் அடைகிறது. என்னை பார்த்து சிரித்து விட்டு சொன்னார்கள், ஆயிஷா, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான். ஆயிஷா, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான். என் உம்மா ஓடி வந்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட போ, ரசூலுல்லாஹ்வோட பேசி, அல்லாஹ் உனக்கு உதவி செய்து விட்டான். நான் கோவப்பட்டேன். நான் சொன்ன, வல்லாஹி நான் இவரோடு பேச மாட்டேன். அல்லாஹ் தான் என்னை சுத்தப்படுத்தினான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னை சுத்தப்படுத்தினான். ரசூலுல்லாஹ்வோடு கொஞ்சம் கோபம் காட்டினார்கள். நான் இவரோடு இப்பொழுது போக மாட்டேன். ஏண்டால் எல்லோரும் என்னை இந்த இது படுற நேரம் அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்தினான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற நேரம் ஆவேசப்படுகிறார். தக்வாவுக்கு உதாரணத்தை பேசுகிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தக்வா தர வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். ஆவேசப்படுகிறார் அபூபக்கர் சித்திக் அவர்கள். யார் தெரியுமா மிஸ்தாக் என்று சொன்னால்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், தூர சொந்தம். அவர்களுக்கு அதிகமா கஷ்டப்படுற நேரம் எல்லாம் உதவி செய்யறவர் தான் மிஸ்தாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்யறவர் தான் அபூபக்கர். இப்போ ஒரு பெரிய ஆஜியார் இருக்கிறாரு, ஒரு சின்ன குடும்பம் இருக்குது, குடிசையில வாழ்றாங்க. அந்த வீட்டுக்கு போய் இந்த ஆஜியார் பார்க்கிறாரு. அந்த வீட்டுல உள்ளவரே ஆஜியார் பிள்ளைக்கு அவதூறு சொல்லிட்டான்னு வைங்க, ஆஜியார் போவாரா, திரும்பி பாப்பாரா? கோபப்பட்ட அபூபக்கர் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக மிஸ்தாகுடைய குடும்பத்துக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. இதுக்கு பிறகு இந்த அபூபக்கர் என் மகள் ஆயிஷாவுக்கு எதிராக மிஸ்தாக் பேசினால் மிஸ்தாகுடைய குடும்பத்துக்கு எதுவும் இல்லை. பெருமானார் நின்று கொண்டிருக்கிறார். சூரா நூர் 24வது அத்தியாயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. என்ன வருகிறது தெரியுமா? 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஏழைகள், உறவினர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அதை நிற்பாட்ட வேண்டாம். அல்லாஹ்வுடைய பேரிட்டு சத்தியம் செய்து அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். அவர்கள் செய்ததை எல்லாம் மன்னித்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். சொந்த மனைவிக்கு சொன்னால் கணவர் ரசூலுல்லாஹ் மறைச்சிருந்தால் இந்த வகையை தான் மறைக்கணும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்படி ஆதங்கப்பட்டிருப்பார். ஒரு மாதம் தன்னுடைய அன்பான மனைவி ஆயிஷா விட்டும் ரசூலுல்லாஹ் பிரிந்திருந்தார்கள். ஒரு மாதம் வகை வராமல் ரசூலுல்லாஹ் யார் யாரிடமெல்லாம் கேட்டார்கள். நிறைய பிரச்சனைகள் வகை வருகிறது. ரசூலுல்லாஹ் எதையுமே மறைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் 3 விஷயங்களை சொன்னான். யார் உங்களுடைய உறவினர்களோ, யார் ஏழைகளோ, யார் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு செய்த உபகாரங்களை சத்தியம் செய்து நிப்பாட்ட வேண்டாம். அவர்கள் செய்த பாவங்கள், அவர் செய்த பிழைகளை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டாமா? திருப்ப கேட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல, திருப்ப கேட்டான். அபூபக்கர் அவர்கள் இப்பதான் சத்தியம் பண்ணார்கள், வல்லாஹி மிஸ்தாகுடைய குடும்பத்துக்கு நான் பார்க்க மாட்டேன். அல்லாஹ் திருப்பி கேட்டான், அவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா? அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு எதிராக நடந்தவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா? அல்லாஹ் எப்படி கேட்டான் தெரியுமா? அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணாதீர்கள், அவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டான். அபூபக்கர் சித்திக் உடனடியாக சொன்னார்கள்,
யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு நான் உதவி செய்வேன் யா ரசூலல்லாஹ். எந்த வாப்பாவுக்காக இப்படி பேச முடியுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் இதை விட அவமானத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதை எடுத்துக்கொண்டு மக்கள் மன்றத்தில் பரப்பினவருக்கு குர்ஆனாய திறங்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி தான் அங்கே இருக்கிறது, வேற யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு நான் உதவி செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தான் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வருகிற நேரத்தில், இவ்வளவு பிரச்சனை வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் பேசுவதென்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதற்கு பேர் இறையச்சம், இதற்கு பேர் இறையச்சம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.